மாசம் 60 நாள் மோகம் 30 நாள் சொல்லுவாங்க. கல்யாணமான புதுசுல எல்லா தம்பதிகளுமே நெருக்கமா தான் இருப்பாங்க. அந்த நெருக்கத்துக்கு காரணம் பாசம்னு சொல்லிட முடியாது. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கிற ஒருவித உடல் கவர்ச்சிதான். அதை வச்சு அவங்க சிறந்த தம்பதிகள் முடிவு பண்ணிடக்கூடாது. உண்மையிலேயே சிறந்த தம்பதிகள்னா ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழறவங்களா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு அமையல. இந்த பரிசு வாங்குற தகுதி எனக்கும் என் கணவருக்கும் கொஞ்சம் கூட கிடையாது. இப்ப நானும் என் கணவரும் பிரிஞ்சுதான் வாழறோம். என் கணவர் எனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. ஒரு பக்கம் இந்த விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு இன்னொரு பக்கம் அவருடைய போலி கவனத்தை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த பரிசு வாங்கி என்ன போய் சொல்லி இங்க வர வச்சிருக்காரு. ஒரு கையில இந்த டைவர்ஸ் நோட்டீஸ் வச்சுக்கிட்டு இன்னொரு கையில இந்த பரிசு வாங்கிய மனசாட்சி இடம் கொடுக்கல. மத்தவங்க மாதிரி போலித்தனமா வாழவும் நான் கத்துக்கல. ஓரளவுக்கு படிச்சு பட்டு வாங்கின எனக்கு இந்த நிலைமைன்னா படிப்பறிவே இல்லாத எத்தனை 1000 பெண்களுடைய நிலைமைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு வந்து இந்த கஷ்டத்தை ஆண்டா வேற எந்த பொண்ணுக்கும் கொடுத்துட கூடாது. கடைசி என் கடவுள்கிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன். அவர் கட்ட இந்த தாலி வக்கீல் முன்னாடியோ கோர்ட் முன்னாடியோ கட்டதில்லை. உங்களை மாதிரி பெரியவங்க முன்னாடி அம்மை மிதிச்சு அருந்ததி பார்த்து அக்னிய சாட்சியா வச்சு கட்டது. அப்படிப்பட்ட புள்ள மாதிரி இந்த தாலிய கோர்ட் மூலமா கழிக்க நான் விரும்பல. அவருக்கு எனக்கு பிடிக்கலன்னா எந்த பெரியவங்க முன்னாடி என் கழுத்துல கட்டாரோ அதே பெரியவங்க முன்னாடி அவரே ரவுண்ட் எடுத்துக்கணும். என்ன பிடிக்கலன்னா நேரடியா சொல்லிடு. இப்படி ஏதாவது நோட்டீஸ் வச்சுட்டு எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தாத. சொன்னா கேளுப்பா. நீ போமா. அட போமா. உன் மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன், இப்படி நடந்துக்கிட்டே. ஏன் சார் டைவர்ஸ் நோட்டீஸ் நான் அனுப்பியிருப்பேன் நீங்க நம்புறீங்களா? நீ அனுப்பா, வேற யாரும் அனுப்பியிருப்பா? நான் தான் அனுப்பி சொல்றேன். நீ அனுப்பலன்னா உங்க ஆத்தா அனுப்பியிருப்பா. எப்படியோ 2 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. இந்த பார், அந்த பொண்ணோட பாவம் உங்களை சும்மா விடாதடா. ரவி, என்னடா எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டு வந்துட்டீங்க? உங்களெல்லாம் பிரிஞ்சு என்னால ஒரு நாள் கூட அங்க தனியா இருக்க முடியலப்பா. வைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. நீ பண்ண பாவத்துக்கு இதெல்லாம் போதாது. இதுக்கு மேல நீ அனுபவிக்கணும். அப்படி என்னப்பா பண்ணிட்டேன்? அன்னைக்கு என்ன சொன்னேன்? 2ஆம் கல்யாணத்தை பத்தி பேச்செடுக்காத கூட சொன்னல. அப்புறம் இதுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனேன். அநியாயமே வாழ்க்கையை பாழாக்கிட்டியே. தாய் தப்ப நல்லா இருக்கணும், தம்பி தங்கச்சி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் இந்த குழப்பத்துக்கெல்லாம் என் பொண்டாட்டி தான் காரணம். அவதான் இந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். அதை புரிஞ்சுக்காம நீயே அவசரப்பட்ட, என் பையனை ஆத்திரப்பட்டான். இதையெல்லாம் மனசுல வச்சுக்காதமா. வாமா போலாம். வாமா. தயவு செய்து என்ன தடுக்காதீங்க மாமா. அமுதா, உன்னை நான் தடுக்கலம்மா. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க. என் பையன் அவங்க ஆத்தா பேச்ச கேட்டு அப்படி நடந்திருப்பானே தவிர அவன் மனசறிஞ்சு யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டாமா. இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவனை பத்தி நீ புரிஞ்சுக்குவேன். போ. அவ்வளா அவ்வளா அக்கா, அக்கா, நீங்க மாமா வராதறேன். நான் இங்க இருந்தே கூட்டிடுவேன். ராமு, நான் நிஜமா தான் சொல்றேன். நீ வந்து வர, நான் இங்க இருந்தே கூட்டிடுவேன். இங்க வந்தீங்க, இங்க இருந்தே கூட்டிடுவேன். யாருக்கிட்ட வராதீங்க.
இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.